Hello students, welcome to Shiny Max 9th standard Max chapter 1 exercise 1.3 ல third sum solve பண்ணிரலாம். If union is equal to A, B, C, D, E, F, G, H. அடுத்த A set என்னன்னா B, D, F, H and B set A, D, E, H. Find the following set அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டினில் யூனியனோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஏ செட்டோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, அப்புறம் பி செட்டோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, சால்வ் பண்ணலாம். சொல்யூஷன். ஸோ ஃபஸ்ட்டு கிவனில் நம்மளுக்கு தந்திருக்க வேல்யூவை நான் அப்படியே எழுதிக்கிட்டேன். யூனியனோட வேல்யூ, ஏயோட வேல்யூ, பியோட வேல்யூ. ஓகே, ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் சால்வ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் என்னென்னா ஏ டேஸ். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஏ டேஸ் அப்படி வந்துன்னா இந்த மேலே இருக்கக்கூடிய அந்த டேஸை மட்டும் மறைச்சிருங்க. பேலன்ஸ் என்னது இருக்குது? ஏ மட்டும் இருக்குது பார்த்தீங்களா? அப்போ யூனியனில் இருந்து ஏயை மைனஸ் பண்ணணும். புரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி ஏ டேஸ், இந்த மாதிரி டேஸ் வந்தாலே அந்த டேஸ் அப்படியே மறைச்சிருங்க. பேலன்ஸ் இங்கே என்னது இருக்கும்? ஏ மட்டும் இருக்கும். யூனியனில் இருந்து ஏயை மைனஸ் பண்ணணும். ஓகே, மைனஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு யூனியன் செட்டை அப்படியே எழுதிக்கிறேன். ஏ கமா, பி கமா, சி கமா, டி கமா, இ கமா, எஃப் கமா, ஜி கமா, ஹெச். ஓகே, எழுதிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு மைனஸ் சிம்பல். அப்புறம் ஏ செட் என்னது? அதை அப்படியே எழுதிக்கிறேன். பி கமா, டி கமா, எஃப் கமா, ஹெச். ஸோ இப்போ யூனியன்லேருந்து ஏவை மைனஸ் பண்ணணும். அதாவது ஸோ இப்போ யூனியன் செட் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதில் ஏயோட வேல்யூ ஏதாவது இருந்து அப்படின்னா ஃபஸ்ட்டு அதை கட் பண்ணிடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு பி, ஸோ பி இருக்கா, கட் பண்ணிடலாம். டி இருக்குது, கட் பண்ணிடலாம். எஃப் இருக்குது, கட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு ஹெச்சும் இருக்குது, கட் பண்ணிடலாம். இப்போ யூனியன் செட்டில் நம்ம கட் பண்ணாமல் பேலன்ஸாக இருக்கக்கூடிய வேல்யூ தான் ஏ டேஸோட வேல்யூ. ஓகே, பேலன்ஸ் என்னது இருக்குது? ஏ இருக்குது, சி இருக்குது, இ இருக்குது, ஜி இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஏ டேஸோட வேல்யூ. ஓகே, நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன். ஸோ பி டேஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ சேம் நான் சொன்ன மாதிரி இந்த டேஸை மறைச்சிருங்க. பேலன்ஸ் என்னது இருக்குது? பி இருக்குது. அப்போ யூனியன்ல இருந்து பியை மைனஸ் பண்ணணும். ஓகே, யூனியன் செட்டை எழுதிக்கலாம். ஏ கமா, பி கமா, சி கமா, டி கமா, இ கமா, எஃப் கமா, ஜி கமா, ஹெச். நெக்ஸ்ட்டு மைனஸ் சிம்பிள் போட்டுருங்க. ஸோ பி செட் என்னவோ அதை நான் எழுதிக்கிறேன். ஸோ இங்கே இடம் பத்தாது, அதனால கீழே எழுதிக்கிறேன். ஏ கமா, டி கமா, இ கமா, ஹெச். ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்போ கட் பண்ணலாம். ஸோ ஏ இருக்கா? இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணுறது பென்சிலால் கட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளால் ரப் பண்ண முடியும், ஏதாவது மிஸ்டேக் வந்துன்னா. ஓகே, நெக்ஸ்ட் டி இருக்குது, கட் பண்ணிடலாம். இ கட் பண்ணலாம். ஹெச் கட் பண்ணலாம். ஸோ இப்போ யூனியனோட செட்டில் கட் பண்ணாமல் எவ்வளோ வேல்யூ இருக்கோ அதுதான் பி டேஸோட வேல்யூ. ஓகே, எழுதிக்கலாம். பி இருக்குது, சி இருக்குது, எஃப் இருக்குது, அப்புறம் ஜி இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் பி டேஸோட வேல்யூ. ஓகே, தேர்ட் சப்டிவிஷன் ஏ டேஸ் யூனியன் பி டேஸ். இதை தான் நம்ம இங்கே கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே வந்து மறைச்சிடாங்க ஃபிங்கரை வச்சு. ஏன்னா இங்கே 2 டேஸ் இருக்குது, அதனால் ஒரு டேஸ் இருந்தால் மட்டும் தான் நீங்கள் அந்த மாதிரி மறைச்சு கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே 2 டேஸ் இருக்குது, அதனால் நீங்கள் மறைக்கக்கூடாது. சரிங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு ஏ டேஸ். நம்ம இந்த கொஸ்டின்லேயே ஏ டேஸோட வேல்யூ கண்டுபிடிச்சோம். ஸோ பாருங்கள், ஏ டேஸோட வேல்யூ கண்டுபிடிச்சோம். ஓகேங்களா? அதே மாதிரி பி டேஸோட வேல்யூவும் கண்டுபிடிச்சிருக்கோம். அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஏ டேஸோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோமோ அதை தான் எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு சென்டரில் யூனியன் சிம்பிள், அப்புறம் பி டேஸோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோமோ அதான் எழுதியிருக்கோம். ஓகே, ஸோ சென்டரில் யூனியன் சிம்பிள் இருக்குது, அப்போ ரெண்டையும் சேர்த்து எழுதணும். ஏதாவது ஒரு லெட்டர் ரிப்பீட்டாக வந்து அப்படின்னா அதை ஒரு வாட்டி தான் எழுதணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு சிம்பிளான மெத்தட் இதை ஃபஸ்ட்டு எழுதிருங்க. ஏ கமா, சி கமா, இ கமா, ஜி. ஓகே, நெக்ஸ்ட்டு பி எழுதியிருக்கோமா? இல்லை, அதனால் எழுதிக்கோங்க. சி ஆல்ரெடி எழுதியிருக்கோம், அப்போ எழுத வேணாம். நெக்ஸ்ட் எஃப் எழுதலை, எழுதிக்கோங்க. அப்புறம் ஜி எழுதியிருக்கோம், அதனால் எழுத வேணாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஏ டேஸ் யூனியன் பி டேஸோட வேல்யூ. ஸோ இங்கே ஏ டேஸ் நம்ம கண்டுபிடிச்சோம், அதை தான் நீங்கள் எழுதணும். ஓகேங்களா? மறந்துடாதுங்க. ஃபோர்த் சப்டிவிஷன் சால்வ் பண்ணிடலாம். ஏ டேஸ் இன்டர்செக்ஷன் பி டேஸ். அப்போ ஏ டேஸோட வேல்யூ எழுதிக்கலாம். ஏ கமா, சி கமா, இ கமா, ஜி. ஓகே, நெக்ஸ்ட்டு சென்டரில் இன்டர்செக்ஷன், அப்புறம் பி டேஸோட வேல்யூ எழுதிக்கலாம். பி கமா, சி கமா, எஃப் கமா, ஜி. ஓகே, எழுதிக்கிட்டேன். சென்டரில் இன்டர்செக்ஷன், அப்போது ரெண்டுலேயுமே காமனாக இருக்கிறத மட்டும்தான் நீங்கள் எழுதணும். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், ஏ அங்கே இல்லை, சி இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, அப்போ எழுதிருங்க. நெக்ஸ்ட்டு இ இங்கே இல்லை, அப்புறம் ஜி இருக்குது பார்த்தீங்களா? ஜி இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, அப்போ எழுதிக்கோங்க. ரெண்டுலேயுமே காமனாக இருக்கிறத மட்டும்தான் எழுதணும். ஸோ இதுதான் ஏ டேஸ் இன்டர்செக்ஷன் பி டேஸோட வேல்யூ. ஃபிஃப்த் சப்டிவிஷன் சால்வ் பண்ணிடலாம். ஏ யூனியன் பி த ஹோல் டேஸ். ஓகேங்களா? ஸோ இங்கே ஒரு டேஸ் தான் வந்திருக்கு, அப்போ யூனியன்ல இருந்தே நம்ம மைனஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த டேஸை மறைச்சிக்கோங்க. மறைச்ச பேலன்ஸ் என்னது இருக்குது? ஏ யூனியன் பி மட்டும் இருக்கும், அதை எழுதிக்கோங்க. ஏ யூனியன் பி. ஸோ இப்போ வந்து யூனியன்ல இருந்து நான் ஏ யூனியன் பியை மைனஸ் பண்ணணும். அப்போ எனக்கு ஃபஸ்ட்டு ஏ யூனியன் பினா என்னதுன்னு தெரியணும் இல்லையா? ஸோ அதை நான் வந்து ஃபஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஏ யூனியன் பி கண்டுபிடிச்சிடலாம். ஸோ கொஸ்டினில் நம்மளுக்கு ஏ செட்டோட வேல்யூ கொடுத்துருந்தாங்க இல்லையா? ஸோ அதை தான் எழுதியிருக்கேன். மாறி ஏ டேஸோட வேல்யூ எழுதிடுறாங்க. ஓகேங்களா? ஏ அந்த வேல்யூ எழுதியிருக்கேன். சென்டரில் யூனியன் சிம்பிள், அப்புறம் பி
பியோட வேல்யூ என்னவோ அதுதான் எழுதியிருக்கேன். கொஸ்டின்ல தந்த வேல்யூவை தான் எழுதியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ யூனியனால என்னது ரெண்டையும் சேர்த்து எழுதணும் இல்லையா? ஏதாவது ஒரு வேல்யூ ரிப்பீட்டாக வந்து அப்படின்னா அதை ஒரு வாட்டி தான் எழுதணும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு இதை அப்படி எழுதிக்கோங்க, ஃபஸ்ட்டு செட்டை அப்படி எழுதிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு கமா. நெக்ஸ்ட் ஏ நம்ம எழுதலை அதனால எழுதிக்கலாம். அப்புறம் டி எழுதியிருக்கோம் அதனால எழுத வேணாம். நெக்ஸ்ட் இ எழுதலை எழுதிக்கலாம். அப்புறம் ஹெச்சும் நம்ம எழுதியிருக்கோம் அதனால எழுத வேணாம். ஸோ இதுதான் ஏ யூனியன் பியோட வேல்யூ. ஓகே, ஸோ இப்போ யூனியன்ல இருந்து ஏ யூனியன் பியை மைனஸ் பண்ணிடலாம். ஓகே, அப்போ ஏ யூனியன் பி டேஸோட வேல்யூவை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் யூனியனோட வேல்யூ எழுதணும். என்னது? ஏ கமா பி கமா சி கமா டி கமா இ கமா எஃப் கமா ஜி கமா ஹெச். ஓகே, யூனியனோட வேல்யூ எழுதிட்டு நெக்ஸ்ட் மைனஸ் சிம்பிள் அதனால மைனஸ் போட்டுக்கலாம். அப்புறம் ஏ யூனியன் பி இப்பதான் கண்டுபிடிச்சோம். என்னது? இது அப்படியே எழுதிக்கலாம். பி கமா டி கமா எஃப் கமா ஹெச் கமா ஏ கமா இ. ஓகே, ஸோ இப்போ மைனஸ்னால என்னது? யூனியன் செட்டில் ஏ யூனியன் பியோட வேல்யூ இருந்து அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம கட் பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் பி. ஸோ பி இருக்கு கட் பண்ணிடலாம். அப்புறம் டி இருக்கு கட் பண்ணிடலாம். எஃப் இருக்கு கட் பண்ணிடலாம். ஹெச்சும் இருக்கு கட் பண்ணிடலாம். ஏ, ஸோ ஏயும் இருக்கு கட் பண்ணிடலாம். அப்புறம் இயும் இருக்கு கட் பண்ணிடலாம். ஸோ இப்போ பேலன்ஸ் யூனியன் செட்டில் என்னது இருக்கோ அதுதான் ஆன்சர். என்னது இருக்கு? சி இருக்கு, அப்புறம் ஜி இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஏ யூனியன் பி த ஹோல் டேஸோட வேல்யூ. ஓகே, எழுதிக்கலாம் வேணா. ஓகே, சிக்ஸ்த் சப்டிவிஷன் சால்வ் பண்ணிடலாம். ஏ இன்டர்செக்ஷன் பி த ஹோல் டேஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ டேஸ் ஒரு டேஸ் வந்தாலே யூனியன்ல இருந்து நம்ம மைனஸ் பண்ண போறோம். அப்போ இந்த டேஸை மறைச்சு வச்சுக்கோங்க. பேலன்ஸ் என்னது இருக்கு? ஏ இன்டர்செக்ஷன் பி இருக்கு, அதை மைனஸ் பண்ணிருங்க. ஏ இன்டர்செக்ஷன் பி இல்லைன்னா இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். பிராக்கெட்டுக்குள்ள இருக்கதா நீங்க எழுதணும். ஓகே, இப்போ யூனியன்ல இருந்து நம்ம ஏ இன்டர்செக்ஷன் பியை மைனஸ் பண்ணணும். அப்போ ஃபர்ஸ்ட் ஏ இன்டர்செக்ஷன் பினா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ அதை நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கலாம். ஏ இன்டர்செக்ஷன் பி. ஓகே, ஏயோட வேல்யூவை எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் பி கமா டி கமா எஃப் கமா ஹெச். ஓகே, நெக்ஸ்ட் சென்டர்ல இன்டர்செக்ஷன். அப்புறம் பியோட வேல்யூ என்னது? ஏ கமா டி கமா இ கமா ஹெச். இன்டர்செக்ஷனால என்னது? ரெண்டுலேயுமே காமனாக இருக்கக்கூடிய வேல்யூ மட்டும் எழுதணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பி இல்லை அங்கே. நெக்ஸ்ட் டி இங்கேயும் இருக்கு, அப்புறம் இங்கேயும் இருக்கு எழுதிக்கலாம். அப்புறம் எஃப் அங்கே இல்லை, ஹெச் இங்கேயும் இருக்கு இங்கேயும் இருக்கு. ஓகே, எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் ஏ இன்டர்செக்ஷன் பி. ஓகே, நம்ம இப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி த ஹோல் டேஸ் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ ஃபர்ஸ்ட் யூனியனோட வேல்யூ தெரியணும் இல்லையா? அதை எழுதிக்கலாம். ஏ கமா பி கமா சி கமா டி கமா இ கமா எஃப் கமா ஜி கமா ஹெச். ஓகே, நெக்ஸ்ட் மைனஸ் அப்புறம் ஏ இன்டர்செக்ஷன் பியோட வேல்யூ எழுதிக்கலாம். என்னது? டி கமா ஹெச். இந்த ரெண்டு வேல்யூ தான். ஓகே, ஸோ இப்போ டி இருக்கா? இருக்கு, கட் பண்ணிடலாம். ஹெச்சும் இருக்கு, கட் பண்ணிடலாம். பேலன்ஸ் யூனியன் செட்டில் என்ன இருக்கோ அதுதான் வேல்யூ. ஓகேங்களா? அப்போ ஏ கமா பி கமா சி கமா இ கமா எஃப் கமா ஜி இதுதான் ஏ இன்டர்செக்ஷன் பி த ஹோல் டேஸோட வேல்யூ. செவன்த் சப்டிவிஷன் சால்வ் பண்ணிடலாம். ஏ டேஸ் த ஹோல் டேஸ். ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி டேஸ் வந்தாலே யூனியன்ல இருந்து நம்ம மைனஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ பிராக்கெட்டுக்குள்ள என்ன இருக்கு? ஏ டேஸ் மட்டும் இருக்கு. அப்போ ஏ டேஸ் எழுதிக்கலாம். ஸோ இப்போ யூனியன்ல இருந்து ஏ டேஸை மைனஸ் பண்ணணும். அப்போ யூனியனோட வேல்யூவை நான் அப்படி எழுதியிருக்கேன். சென்டர்ல மைனஸ் சிம்பிள். அப்புறம் ஏ டேஸோட வேல்யூ நம்ம இந்த சம்லேயே கண்டுபிடிச்சோம், அதை தான் நீங்க எழுதணும். ஓகேங்களா? மறந்து ஏயோட வேல்யூ எழுதிடாதுங்க, ஏ டேஸோட வேல்யூ தான் எழுதணும். ஓகே, ஸோ இப்போ மைனஸ் பண்ணலாம். ஸோ அப்போ இங்கே ஏ இருக்கு, இங்கேயும் ஏ இருக்கு, கட் பண்ணிருங்க. சி இங்கேயும் இருக்கு, கட் பண்ணிருங்க. இ ஸோ இங்கே இருக்கு, கட் பண்ணிருங்க. ஜி இங்கே இருக்கு. ஓகே, இப்போ யூனியன் செட்டில் பேலன்ஸாக இருக்கக்கூடிய வேல்யூ தான் ஏ டேஸ் ஹோல் டேஸோட வேல்யூ. ஓகே, பேலன்ஸ் பி இருக்கு, டி இருக்கு, அப்புறம் எஃப் இருக்கு, அப்புறம் ஹெச் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஏ டேஸ் ஹோல் டேஸோட வேல்யூ. ஓகே, இனிமேல் வந்து எய்த் சப்டிவிஷன் பி டேஸ் த ஹோல் டேஸ். ஓகே, அப்போ யூனியன்ல இருந்து நம்ம மைனஸ் பண்ணணும். பிராக்கெட்டுக்குள்ள என்னது இருக்கு? பி டேஸ் இருக்கு. ஓகே, ஸோ அப்போ யூனியன் செட்டை நான் அப்படியே எழுதிக்கிட்டேன். நெக்ஸ்ட் மைனஸ் சிம்பிள். அப்புறம் பி டேஸோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோமோ அதை தான் எழுதணும். ஓகே, ஸோ இப்போ பி இருக்கு இல்லையா? கட் பண்ணிடலாம். சியும் இருக்கு, கட் பண்ணிடலாம். எஃப் இருக்கு, கட் பண்ணலாம். ஜி இருக்கு, கட் பண்ணலாம். ஸோ இப்போ பேலன்ஸ் என்ன வேல்யூ இருக்கு? ஏ இருக்கு, டி இருக்கு, இ இருக்கு, ஹெச் இருக்கு. ஓகேங்களா? ஓகே, இதுதான் பி டேஸ் ஹோல் டேஸோட வேல்யூ. ஓகே, இவ்வளோ தான் இந்த சம். இந்த சம் உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.